இவ்ளோ தூரம் ஃபோன் பண்ணிருக்க. உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல வேண்டாமா? இன்னைக்கு சக்திக்கும் வெற்றிக்கும் மீனாட்சி அம்மா வீட்ல ஹனிமூன். அதுவும் எங்க அம்மா ஆசீர்வாதத்தோட நடக்க போகுது. பாரு, நீ இங்க இல்லனா இங்க எல்லாமே எவ்வளவு ஸ்மூத்தா போகுது பார்த்தல்ல? ஹலோ ஹலோ பூஜா, என்ன சவுண்டே காணோம்? சக்திக்கும் வெற்றிக்கும் ஃபர்ஸ்ட் நைட்னு கேட்டதும் உன் காதல அப்படியே ஏத்த காய்ச்சி ஊத்துற மாதிரியே இருக்குமே. எனக்கு அது நல்லாவே தெரியும். இப்ப வேடி போன். இந்த வெற்றி சொன்ன மாதிரியே செய்யறான் ராஸ்கல். அங்க புஷ்பாக்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பூஜாவா? சொல்லு பூஜா. அக்கா, அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு கூட பார்க்க மாட்டீங்களா? ஏன், என்னாச்சு? ஐயோ, அங்க வெற்றிக்கும் சக்திக்கும் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டாம். என்ன சொல்ற? இத கூட நான் தான் உங்களுக்கு சொல்லணுமா? முதல்ல நீங்க அவங்க வீட்டுக்கு போய் என்ன ஏதுன்னு பாருங்க, போங்க. இது நிஜம்தானா இல்ல சரணி என்ன சுத்த விடுறாளான்னு போய் பாருங்க. அந்த ரோஹித் வெளியே போயிருக்கான். அவன் வரதுக்குள்ள நான் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். நீங்க உடனே போய் பார்த்துட்டு சொல்லுங்க. நீங்க போன் அப்படியே ஆன்லயே வைங்க, நான் லைன்லயே இருக்கேன். சீக்கிரமா அங்க போங்க. சரி, இரு நான் போறேன். டேய், முதல்ல வண்டி அந்த மீனாட்சி வீட்டுக்கு விடு. சீக்கிரம் போ. சீக்கிரம் போடா. இருக்கா, போயிட்டு தானே இருக்கேன். சீக்கிரம்னா இவ்வளவுதான் போக முடியும். வேணா நீ வந்து ஓட்டுறியா? சரி போடா. இன்னும் பெருக்கி முடிக்கலையா நீ? பாயாசத்தை பார்க்க சொன்னல, அடி புடிச்சிருண்டி. என்னடி நீ? மா, இப்பதானமா பெருக்க சொன்ன, அதுக்குள்ள பாயசத்தை பாருனா எப்படிமா? தலைக்கு மேல வேலை இருக்கு, எல்லாத்தையும் சீக்கிரம் முடிக்கணும். யமுனா, என்னமா சொல்லு. தலைவாழை இலை கேட்ட நீ வந்துருச்சா? ஐயோ, இதோட 3 தடவை கேட்டமா. வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு. வேற ஏதாவது மறந்துட்டானான்னு தெரியல. ஏகப்பட்ட வேலை இருக்கு. தம்பி வாங்க தம்பி. இருக்கிற வேலையில நீங்க வந்ததையே கவனிக்கல. ஆமா, என்ன இன்னைக்குன்னு பார்த்து வீடு இவ்வளவு பரபரப்பா இருக்கு? என்ன தம்பி அப்படி கேக்குறீங்க? உங்களுக்கும் சக்திக்கும் இன்னைக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம்ல, அதுக்குதான் தம்பி இந்த ஏற்பாடெல்லாம். அதுக்கு எதுக்குமா இவ்ளோ வேலை? சக்தி, நம்ம குடும்ப வழக்கப்படி மாப்பிள்ளைக்கு ராஜ விருந்து போடணும். உனக்கு ஞாபகம் இல்லையா? அம்மா, அது என்னமா ராஜ விருந்தா? அப்படின்னா என்னமா, புரியலையே. அதெல்லாம் நீங்க சாப்பிடும்போது பாருங்க. அம்மா, இனிமே எந்த வேலையா இருந்தாலும் சக்தி அக்காவை பார்க்க சொல்லு. சக்தி, அம்மா இன்னைக்கு நிறைய சமைச்சிருக்காங்க. அதுவும் அம்மா கையால பார்த்து பார்த்து சமைச்சிருக்காங்க. ஆஹா. டேய், வாழ்விடா உனக்கு. சக்தி, ஃபுல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிடாத. போக்கா. ஏய் தம்பி, கை கழுவிட்டு வாங்க, சாப்பிடலாம். சரிம்மா. வாங்கம்மா, போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரலாம். வா. அடேங்க அப்பா, என்னம்மா மெஸ்ல இருக்கிறது எல்லாத்தையும் இங்க கொண்டு வந்து வச்சிருக்கீங்க? ஆமா தம்பி, நீங்க உட்காருங்க. சரிங்கம்மா. சக்தி, எடுத்து வை. இருக்கா? சாப்பிடுங்க தம்பி. அம்மா, இவ்வளோத்தையும் சாப்பிட்டா வயிறு என்னமா ஆகுறது? நான் நார்மலாகவே 4 நாள் ஆகுமேமா. ராஜ விருந்துனா என்னன்னு கேட்டீங்கல்ல, இதுதான். ஓ, பொறுமையா சாப்பிடுங்க. நல்லா சாப்பிடுங்க தம்பி. டேய், மச்சண்டா உனக்கு. சாப்பிடு. ஆஹா, செம்மையா இருக்குமா.
அம்மா இதுக்கு மேல சான்ஸே இல்லம்மா, நல்லா சாப்பிட்டேன். என்ன தம்பி இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க. ஏய் யமுனா சாதம் கொஞ்சம் போடு. அம்மா போதும்மா. என்ன தம்பி? அம்மா போதும்னா விடுமா. சரிங்க தம்பி, போய் கை கழுவிட்டு வாங்க. யமுனா வாமா, இலைய எடுத்துட்டு போய் போடுவோம். சரிம்மா வா. அக்கா. ஹே துர்கா, உன்னை யாரு உள்ள வர சொன்னா? போ வெளிய. ஏய் சக்தி, ஏன் வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சு. நீயும் வெற்றியும் நம்ம குடும்பத்துக்கு சீக்கிரம் ஒரு வாரிசை பெத்து கொடுங்க. குழந்தை சத்தம் நம்ம வீட்டுல கேட்டா அது அம்மாக்கு பெரிய நிம்மதியை கொடுக்கும். அது மட்டும் இல்ல, கோவில்ல சாமியார் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? இருக்குக்கா. சரி சக்தி, நீ போய் ரெடி ஆயிட்டு வா. டேய் சங்கிலி, நீ இங்கே இரு, நான் இதோ வந்துடுறேன். ஷோரா? சரி. கடவுளே, ஏய், என்ன நடக்குது? நல்ல நாள் அதுவுமா. நீ எதுக்கு இங்க வந்த? இந்த வீட்ல நிம்மதியா ஒரு விஷயத்த நடத்த முடியுதா? மீனாட்சி, இப்ப எதுக்கு நீ டென்ஷன் ஆகுற? ஏன் சக்தி, இன்னைக்கு என்ன ஃபங்க்ஷன் நடக்குது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், சொல்ல. இன்னைக்கு வெற்றிக்கு ராஜ விருந்து போட்டோம். அதுக்கு என்ன இப்போ? என்னது ராஜ விருந்தா? இன்னைக்கா? எதுக்கு? பூஜா சொல்லிதான் இவ இங்க வந்திருக்கணும். இவளை வச்சு செஞ்சிட வேண்டியதுதான். புஷ்பா, நான் இப்படி கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத. நீயும் ஒரு பையனை பெத்தவ தானே? ராஜு விருந்து எதுக்குன்னு கேக்குற? அது சரி, எல்லாம் ஒழுங்கா நடந்திருந்தா தானே உனக்கு இதெல்லாம் தெரியும். இத பாரு, தேவையில்லாம பேசாத. ஆமா, இதெல்லாம் ரங்கநாயகி அம்மாவுக்கு தெரியுமா? ஏன் தெரியாது? அவங்க ஆசீர்வாதத்தோட தான் இதெல்லாமே நடக்குது. ரங்கநாயகி அத்தையோட ஆசீர்வாதத்தோட நடக்குதா? ஐயோ, என்ன இது? என்ன சொன்ன? என்ன சொன்ன? ரங்கநாயகி ஆசீர்வாதத்தோட இது நடக்குதா? என்ன கதை விடுறீங்களா? உங்க அம்மா ரங்கநாயகிய பஞ்சாயத்துல அடி பண்ண சொன்னால, அதுக்கப்புறம் எப்படி ஒத்துக்கிட்டாங்க? என்னங்கடி, எல்லாரும் சேர்ந்து ஃப்ராடுத்தன வேலை பண்றீங்களா? ஃப்ராடுத்தனம் பண்றதுக்கு நாங்க ஒண்ணும் நீ இல்ல. எங்களுக்கு மானம் மரியாதை எல்லாம் இருக்கு. பூஜாவோட கல்யாணத்துக்காக தான் ரங்கநாயகி அம்மா எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்க கூடாதுன்னு வெற்றி கிட்ட சத்தியம் வாங்கியிருந்தாங்க. எப்போ பூஜா கல்யாணமாய் போயிட்டாலும் இனிமே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. இல்ல, இல்லவே இல்ல, நீ போய் சொல்ற. அறிவு இருக்கா உனக்கு? எதுக்கு போய் சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்கன்னு உனக்கு தெரியாதா? ரங்கநாயகி அம்மா கிட்ட பேசினதே நான் தான். அவங்க நேரடியா என்கிட்ட சம்மதம் சொல்லிட்டாங்க. போதுமா? ரங்கநாயகி அத்தைக்கு கொஞ்சம் கூட புத்தியே இல்ல. உங்களை போய் நம்பின பாருங்க, எல்லாம் என்ன சொல்லணும். யமுனா, துர்கா வாங்க, நம்ம வாசல்ல உட்காந்து பேசிட்டு இருப்போம். புஷ்பா, நீ எதுக்கு இன்னும் இங்க நிக்கிற? வெளியில போன்னு சொன்னாதான் போவியா? என்ன ஜென்மமோ நீ எல்லாம். ஆக்சுவலி புஷ்பா, உனக்கு தெரியாமலே எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிறத விட உனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நடக்குது பாத்தியா? அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ நீ கிளம்புறியா? இருக்குடி உங்களுக்கு. நீ புஷ்பா போனதும் வீட்டை கழுவி விட சொல்லுவியே, நான் வேணா கழுவி விடவா? சும்மா இரண்டி. வந்துட்டான் யார் வீட்ல என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்கு.
கேட்டியா பூஜா? உங்க அத்தை என்ன வேலை பண்ணிருக்காங்கன்னு? மனுஷி அவங்க இங்க என்ன அனிமோனுக்கு அனுப்பி விட்டுட்டு அங்க அவங்க பையனுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டா? ரங்கநாயகி அத்தைக்கு இருக்கு. நான் அங்க வந்து அவங்கள உண்டு இல்லைன்னு பண்றேன். அக்கா, அந்த வெற்றியும் சக்தியும் நிம்மதியாவே இருக்க கூடாது. எல்லாம் கை மீறி போச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபர்ஸ்ட் நைட் ஆரம்பிக்க போறாங்க. இதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியாது பூஜா. அத நான் பாத்துக்கிறேன். நீங்க அங்க நடக்கிறத மட்டும் எனக்கு அப்டேட் பண்ணிட்டே இருங்க. சரி. ஆமா, வெற்றிக்கும் சக்திக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடந்தா உனக்கு ஏன் கோவம் வருது? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. நீ பேசுறது நான் கேட்டேன். நீ ஏன் ரங்கநாயகி அம்மாவை அவ்வளோ திட்டுற? உனக்கு நல்லது பண்ணதுக்கு இதுதான் நீ அவங்களுக்கு காட்டுற மரியாதையா? இல்ல ரோஹித், நீ என்ன தப்பா புரிஞ்சுட்டு பேசிட்டு இருக்க. நான் தப்பா புரிஞ்சு பேசிட்டு இருக்கேனா? நீ பண்றது ரொம்ப தப்பு பூஜா. ஐயோ ரோஹித், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இத்தனை நாளா நான் உங்க வீட்லயே இருந்துட்டேனா, திடீர்னு வெற்றிக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுன்னு சொல்லவும் அது எனக்கு அப்படி தோணி இருக்கு போல. உனக்கே அப்படி தோணுதுன்னு நான் கேட்டேன். உனக்கே அப்படி தோணுது? அது நான் அங்க இருந்திருந்தா சக்திக்கு அலங்காரம்லாம் நான் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேங்கிற கோவம் தான். ஆனா நான் பேசினதெல்லாம் தப்பு தான். நீ சொல்லவும் தான் எனக்கே புரியுது. சாரி ரோஹித், நான் என்ன கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிறேன், சரியா? பூஜா, பி சீரியஸ். அவங்க லைஃப் வேற, நம்ம லைஃப் வேற, புரியுதா? ஆ, புரியுது. இனிமே இப்படி பண்ணாத. இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். என் தலையெழுத்துடா, உன்னெல்லாம் சமாதானப்படுத்த வேண்டியதா இருக்கு. ஐயோ ரோஹித், அதான் நான் சரின்னு சொல்லிட்டேன்ல. இன்னும் நீ ஏன் கோவமா இருக்க? இனிமே இப்படி நடக்காது, சரியா? நீ முதல்ல உட்காரு. குடு. இப்ப நம்ம ஹனிமூனுக்கு வந்திருக்கோம். சண்டை போட்டுட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? சரி நீ வா, நம்ம 2 பேரும் அப்படியே வாக் போயிட்டு வருவோம். வா. டேய் சங்கிலி, நீ வீட்டுக்கு கிளம்பி போ. என்ன சக்திகா, இன்னும் வெக்கப்பட்டுட்டு இருக்க? ஹேய், உன்னை யார் இங்க வர சொன்னது? போ, ரூமுக்கு போ. யமுனாக்கா, போ. ஆல் தி பெஸ்ட். என்னடி இப்படி இருக்க? எப்படி இருக்கேன்? இத்தனை நாள் பார்த்த சக்தியா அது? ஏ, நான் நல்லா இல்லையா? பொடி, செம்மையா இருக்கடி. போடா. ஓய், எவ்வளவு நேரம் அப்படியே நிப்ப? போ வெற்றி, எனக்கு வெக்கமா வருது. ஏய், என்னடி நிஜமாவே வெக்கலாம் படுற? போ வெற்றி, நீ சும்மா எனக்கு கிண்டல்லாம் பண்ணாத. சரி சரி, வா, முதல்ல வந்து என் பக்கத்துல உட்காரு. அப்புறம் அப்புறம் அப்புறம்
அப்புறம் இல்ல இத்தனை நாள் தள்ளி தள்ளி போயிட்டு இருந்த ஃபர்ஸ்ட் நைட்டு கடைசியில ரூம் வரைக்கும் வந்துருச்சு. உனக்கு இப்போ சந்தோஷம் தானே? ஒரு நிமிஷம் வெற்றி. சொல்லு. நான் ஒன்னு சொன்னா நீ தப்பா நினைச்சுக்க மாட்டியே? தப்பா நினைக்க என்னடி இருக்கு? சொல்லு. அது இல்ல, நான் ஐஏஎஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்பவே படிக்க போறியா? என்னடி சொல்ற? ஏய், அதெல்லாம் நாளைக்கு படிச்சுக்க வேண்டியதானே? நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுடா. நானே உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு யோசிச்சு சொல்றேன். நீ தான் ஒண்ணுமே கேட்க மாட்டேங்கிற. சரி, எதா இருந்தாலும் சட்டப்பட்டு சொல்லு. அதுவா, நான் கலெக்டர் ஆகணும்டா. அதான் எனக்கு தெரியுமேடி. நீ படி, தாராளமா படி. உனக்கு எல்லா ஹெல்ப்பும் நான் பண்றேன். ஆனா அதெல்லாம் நாளைக்கு. வெற்றி, எனக்கு நீ இன்னொரு ஹெல்ப்பும் சேர்த்து பண்ணணும். என்னடி ஹெல்ப்? அது நான் கலெக்டர் ஆகுற வரைக்கும் நமக்குள்ள அந்த இதெல்லாம் வேண்டாம். ஏய், என்னடி சொல்ற? வெற்றி, என்னாச்சு வெற்றி? பூஜா, எனக்கு உன்னை புரிஞ்சுக்க முடியுது. நான் உன் வாழ்க்கையில் திடீர்னு வந்துட்டு தான் நீ நினைக்கிறேன். ஆனால் உன் வாழ்க்கையில் முதல் திருப்பமே நான் தான். நாம் லவ் பண்ணதை நீ யோசிச்சு பார்த்தா உனக்கு எல்லா விஷயமும் புரியும். ரோஹித், என்னாச்சு? வா. நான் இங்கே பேசிக்கிட்டே இருக்கேன், நீ வேற ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கே பூஜா. ஐயோ, சச்சா, அப்படியெல்லாம் இல்லை. நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். அப்படியா? அப்போ நான் இவ்வளோ நேரம் என்ன பேசிக்கிட்டு இருந்தேன் சொல்லு. அது அம்மாக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். ஐயோ, ஃபோனை மறந்துட்டு வந்துட்டேன். நீ ஒரு நிமிஷம் சாவியை கூட, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஒரு நிமிஷம், நீ லிஃப்ட் கிட்டே வரேன். நானே எங்க வெற்றிக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடந்துடக்கூடாதுன்னு டென்ஷன்ல இருக்கேன். இதுல இவன் வேற லூஸ். இவன் இங்கேயே வச்சு முடிக்கணும், இல்லைன்னா இவன் என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டான். எப்பன்னு பார்த்து அந்த ரங்கநாயகியத்துக்கு ஃபோன் பண்ணா சரண்யா வர எடுத்து தொலைகிறான். எங்க போனாங்க ரங்கநாயகியத்தை? அப்பா, மாத்திரை சாப்பிட்டீங்களா? தண்ணி ஏதாவது வேணுமா? இல்லம்மா, இப்ப வேண்டாம்மா. பூஜா, சொல்லு பூஜா. அத்தை, எங்கத்த போனீங்க? அப்பத்துல இருந்து கூப்பிட்டு இருக்க, போனே எடுக்க மாட்டேங்கிறீங்க. நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன். என்ன விஷயம் சொல்லு. அத்தை, நாங்க எங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது வெற்றிக்கும் சக்திக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் நைட் அரேஞ்ச் பண்ணது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அத்தை. நானும் அங்க இருந்திருந்தா நம்ம வீட்லயே ரொம்ப கிராண்டா வச்சிருக்கலாம். இப்ப பாருங்க, மீனாட்சி அம்மா வீட்ல நடந்துட்டு இருக்கு. என்ன உளற பூஜா?
என்னாச்சு அத்த? வெற்றிக்கும் சக்திக்கும் ஃபர்ஸ்ட் நைட்னு யார் உன்கிட்ட சொன்னா? அத்த சரண்யா தான் அத்த சொன்னா. என்ன பூஜா, அவ எப்படி சொல்வா? ஏதாவது கனவு கண்டுகிட்டு இருக்கியா? எனக்கு கூட தெரியாம வெற்றிக்கும் சக்திக்கும் எப்படி ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்ணுவாங்க? நினைச்சேன் வெற்றி, உங்க அம்மாக்கு தெரியாமையே உனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டா? இது போதும்டா எனக்கு. பூஜா, நான் பேசுறது கேக்குதா? ஆ ஆ அத்த, இதுல ஏதோ தப்பா இருக்குன்னு நினைக்கிறேன் அத்த. நீங்க என்ன ஏதுன்னு பாருங்க அத்த. நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன். ஏய் வெற்றி, இது போதும்டா எனக்கு. உன் ஃபர்ஸ்ட் நைட்டை நிறுத்த. சரண்யா, இன்னைக்கு வெற்றிக்கும் சக்திக்கும் ஃபர்ஸ்ட் நைட்னு பூஜா சொல்றா. சொன்னமா, இப்ப அதுக்கு என்ன? ஏய், என்ன சரண்யா நீ எந்தெந்த விஷயத்துல விளையாடுறதுன்னு இல்ல? ஏய், இதுல விளையாடுறதுக்கு என்ன இருக்கு ரங்கநாயகி? இன்னைக்கு நம்ம பையனுக்கு சாந்தி முகூர்த்தம் தானே, இதை சொன்னதுல என்ன தப்புமா?